திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனத்தை ஒற்றை யானை வழிமறித்து கவிழ்த்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு கம்பங்குடி பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஜமுனாமத்தூர் அடுத்த அத்திப்பட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் மாணவர்களின் பெற்றோர்கள் ஜீப் ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கள் பிள்ளைகளை புதூர்நாடு கம்பங்குடி பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயணித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த ஜீப்பிற்கு பின்னால் பெற்றோர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது காவலூர் அடுத்த பீமக்குளம் பகுதியில் உள்ள செங்கன்வட்ட வனப்பகுதியில் சென்ற போது ஒற்றை தந்தம் கொன்ற ஒற்றை கொம்பன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒற்றை யானை ஒன்று அந்த ஜீப்பை வழிமறித்து அப்போது அதிர்ச்சி அடைந்த ஜீப் ஓட்டுநர் மற்றும் பின்னால் வந்த பெற்றோர்கள் ஜீப்பில் இருந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை பாதுகாப்பாக கீழே இறக்கி விட்டுள்ளனர். அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்த யானை ஜீப்பை கவிழ்த்து 2 இருசக்கர வாகனங்களை தாக்கி துவம்சம் செய்துள்ளது. இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் காவலூர் போலீசார் விரைந்து வந்து கிராம மக்கள் உதவியுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை மீட்டு அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களை பாதுகாத்து வருகின்றனர். மேலும் சில மாணவர்களை மாற்று வாகனங்கள் மூலம் அவரவர் ஊர்களுக்கு அனுப்பியுள்ளனர். சில மாணவர்கள் அங்குள்ள ஒரு தனியார் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அந்த ஒற்றையணை செங்கன்வட்டம் அருணாச்சலம் கொட்டாய் பகுதிகளில் முகாமிட்டுள்ளது. தற்போது சம்பவ இடத்தில் ஆலங்காயம் வனத்துறையினர் மற்றும் காவலூர் போலீசார் முகாமிட்டு கண்காணித்து வருகின்றனர். மேலும் அந்த ஒற்றை யானையை வனப்பகுதிகளுக்கு விரட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தமிழக ஆளுநர் RN ரவி வந்துள்ளார். இந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அரசினர் விருந்தினர் மாளிகையில் அவர் தங்கியுள்ளார். மேலும் இன்று உயிர் தப்பிய மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் அந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.